Assalamualaikum my YouTube family, welcome to long distance diaries. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏப்ரல் 29th வந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எக்ஸிபிஷன் போனோம். அந்த கிளிப்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் வந்து ஏப்ரல் 30 வந்து புது வீட்டுக்கு போனது, அதுக்கு கரெக்டாக ஒரு நாள் முன்னாடி தான் போயிட்டு வந்தது. யார் யார் போனதுன்னு பார்த்தீங்கன்னா நான், அஃப்ரின், பசங்க, எங்கள் மாமி ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து தான் போயிருந்தோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அங்கே வந்து ஒரு கூப்பன் மாதிரி கொடுத்துட்ருந்தாங்க. அது வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்ருந்தாங்க, நாங்களும் வாங்கினோம். சப்போஸ் இதில் வின் பண்ணோம்னா ஏதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு அவங்க அனுப்பி வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா கோல்டு ஆர் சில்வர் காயின் வந்து ஃப்ரீயாக வரும். அதுக்காக வந்து எங்களோட நேம் அண்டு ஃபோன் நம்பரை வந்து அவங்க நோட் பண்ணி வாங்கிக்கிட்டாங்க. நாங்களும் வராது, எப்படியும் சப்போஸ் போட்டு பார்க்கலாம், லக் இருந்தால் வருமேன்னு சொல்லிட்டு தான் கொடுத்துட்டு வந்தோம். அதுவுமே வாங்கிட்டு வந்தோம். பார்த்தா இது வரைக்கும் ஃபோன் மெசேஜ் எதுவுமே வரல அவங்கக்கிட்ட இருந்து. ஸோ போனதுக்கு அங்கே இருந்ததுனால சும்மா வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் உள்ளே போனோம்னா இந்த மாதிரி 3D ஃபோட்டோஸ்லாம் நிறைய இருந்துச்சு. பசங்கள்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் சரி பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஒரு கிளிப்ஸு எடுத்தேன், அவ்வளோதான். கடல் கன்னி எக்ஸிபிஷன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு தான் நிறைய இடத்துல வந்து போஸ்டர் போட்டிருந்தாங்க. அங்கே போய் டிக்கெட் வாங்கும்போது தான் டிக்கெட் கவுண்டரில் சொன்னாங்க அது இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கு, அது இன்னும் வரத்துக்கு 1 வீக் மேலே ஆகும்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் ஜஸ்ட்டு உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி ஃபீஸு அவங்க என்ட்ரி டிக்கெட்டே வந்து பர் பர்சனுக்கு வந்து 70 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைங்க கூட அதிகமாக இல்லை. எப்போயுமே மே மாதம் வந்து எக்ஸிபிஷன் சூப்பராக இருக்கும். வேலூரில் வர எக்ஸிபிஷன் வந்து நிறைய ஃபுல்லாக கடை இருக்கும். ராட்டினம் கூட பசங்க வந்து என்ஜாய் பண்ணி விளையாடுற மாதிரி நிறைய இருக்கும். பட் இந்த டைம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி கார்ட்டூன்ஸ் தான் நிறைய வச்சுருந்தாங்க. அந்த 70 ருபீஸ்க்கு ஒர்த்துன்னா ஜஸ்ட்டு இந்த குட்டி பசங்க வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இதோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த கார்ட்டூன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்படியே இந்த ஸ்டாச்சுவெல்லாம் பார்த்திங்கன்னா போகிறப்ப வந்து சைலண்ட்டாக இருந்துச்சு. ரிட்டன் வரப்போ பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 6 o'clock மேலே ஆயிடுச்சு. ரிட்டன் வரப்போ வந்து எல்லாமே மூமெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. சவுண்ட் எஃபெக்ட்ஸும் இருந்துச்சு, அது இல்லாமல் அது மூமெண்ட்டும் ஆகிட்டு இருந்துச்சு. அது கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு. அதுவுமே நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன், லாஸ்ட்டில் வரும் அந்த வீடியோ, அதுவுமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு 4-5 கடைங்க தான் இருந்துச்சு, நிறைய கடைங்க கூட இல்லை. அதுக்கப்புறம் வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு 2-3 ஸ்நாக்ஸ் கடை இருந்துச்சு. அது இல்லாமல் ஒரு 4-5 ராட்டினம் கூட அதிகமாக இல்லை, எல்லாமே அப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் நாங்கள் போனது. நாங்கள் எப்போ எக்ஸிபிஷன் போனாலுமே சரி இந்த அப்பளம் மட்டும் மிஸ் பண்ணவே மாட்டோம். அங்கே இருக்கிற அப்பளம் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அங்கே வந்து அன்னைக்கு வந்து அப்பளம், பஜ்ஜி, காலிஃப்ளவர் ஐஸ்கிரீம் வாங்கி பசங்களுக்கு கொடுத்தோம். மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அன்றைக்கி தண்ணி கூட எடுத்துகிட்டு போக மறந்துட்டோம். போகிறப்போ பார்த்திங்கன்னா அன்றைக்கி சரின்னு சொல்லிட்டு அங்கே தான் உள்ளே தான் தண்ணி கூட வாங்கினோம். நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்புனதே 5 o'clock ஆயிடுச்சு. அப்புறமா எக்ஸிபிஷன் போயிட்டு அங்கே டோட்டலாகவே ஒரு 1 hour தான் இருந்திருப்போம். 6:30க்கு அந்த மாதிரியே வெளியில் வந்துட்டோம். நாங்கள் பார்த்துட்டு எல்லாமே வெளியில் வரப்போ தான் இந்த ஸ்டாச்சு எல்லாம் மூமெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. பாருங்கள் இதில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் ஷூட் பண்ணிகிட்டே வந்தேன். அப்படியே பசங்க பார்த்துட்டு தான், பசங்க மட்டும்தான் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சாங்க. அப்புறம் வெளியில் வந்து அப்படியே நடந்துகிட்டே வந்துட்டு இருந்தோம். அங்கே வந்து வெளியில் பானிபூரி விற்றுட்டு இருந்துச்சு. எனக்கு பானிபூரினா ரொம்ப ஃபேவரேட், என்னோடய ஃபேவரேட் அது. இன்னும் எனக்கும் என் பசங்களுக்கும் ரொம்ப ஃபேவரேட் அது. அந்த இந்திக்காரனை பார்த்ததும் பானிபூரி வாங்கி சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கேயே நின்ட்டாச்சு. எல்லாரும் பானிபூரி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour அந்த மாதிரி ஆயிடுச்சு. பானிபூரி சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே நடந்தே வந்துட்டு இருந்தோம். நாங்கள் நடந்து வரதுக்கே ஒரு 7 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. கரெக்டாக 7 o'clock வந்து பார்க் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால அவ்வளோ தூரம் நடந்து வந்துமே வேஸ்ட்டாக தான் போச்சு. நாங்கள் பார்க் கிட்ட வரோம், கரெக்டாக பார்க் வந்து க்ளோஸ் பண்ணுறோங்க அப்போ தான். அப்புறம் பார்க்கு வெளியில் வந்து கடைங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே பசங்களை உட்கார வச்சுட்டு மிக்சடு ஃப்ரூட்ஸு, குக்கும்பரு, ஸ்வீட் கார்னு இதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். எல்லாரும் சாப்பிட்டாங்க. அதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேராக கான்பூர் சாட் கார்னர் கூப்பிட்டு போயிட்டேன் எல்லாரையுமே. அங்கே போனதுக்கப்புறம் பாவ் பாஜி, தஹி பூரி, மசாலா பூரி, சமோசா எல்லாம் ஆர்டர் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டோம் ஷேர் பண்ணி. ஃபைனலாக ஆளுக்கு ஒரு 7 up வாங்கி குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்புறதுக்கே 9 o'clock மேலே ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்தது 10 o'clock ஆயிடுச்சு. 5 o'clock கிளம்புனது 10 o'clock வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இப்படி தான் அன்றைக்கி எங்கள் டே போச்சு. இந்த சாட் ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கான்பூர் சாட் கார்னரில் செம்ம சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே கிடைக்கிற மாதிரி வேலூரில் எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே இல்லை. இந்த டேஸ்ட்டில் சாட் ஐட்டம் சாப்பிட்ணுன்னா நேராக அங்கே போயிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும் அங்கே எல்லாமே. நாங்கள் எப்போயுமே சாட் ஐட்டம் சாப்பிட்ணுன்னா அங்கே தான் போவோம், நானும் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து. சப்போஸ் எங்களால் போக முடியலன்னா வீட்லேயே ஆர்டர் பண்ணி வர வச்சு சாப்பிட்டுக்குவோம். என் வீடியோ பார்த்து நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் அன்டில் தென் உங்கள் ஐஷா சுஜா. டேக் கேர் அண்ட் பாய் பாய்.